ஸ்க்ரீன் தெரியுங்களா? ஆ ஓகே. நம்ம இந்த ஒரு கிளாஸ் நிறுத்தினோம். இங்கே பாருங்கள், நேற்று லாஸ்ட் கிளாஸ் இதான் முடிஞ்சுது. இப்போ அடுத்த கிளாஸு ஹேர் வரைய போகிறோம். ஹேர் வரைகிறதுக்காக ஒரு எம்டி லேயர் போட்டிருக்கேன். இந்த பழைய ஒன்று ஒர்க் பண்ண ஃபோட்டோ ஹோல்ட் பண்ணிடுறேன். கீழே இருக்கிற விஷயம் தான் ஹேர். இதை பார்த்து இதுக்கேற்ற மாதிரி வரைய போகிறோம். ப்ரஷ் வந்து என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்க, இதில் இந்த ப்ரஷ் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷு கூட எடுக்கலாம், அந்த ஒரு இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது இருக்கோ 2 ப்ரஷ் வச்சு கட்டுறேன். கலர் வந்து ப்ளூ, பார்த்துங்க. ப்ரஷ்ஷை மறுபடியும் இறந்து பாருங்க, இந்த ஒரு லைட்டிங் மாதிரி இருக்கும் அந்த ப்ரஷ். இந்த ப்ரஷ் கூட இருக்கலாம், சும்மா வச்சு காட்டுறோம். அதையும் இதுங்களா ப்ரஷ் எல்லாம் எல்லாமே ஒரே ஒர்க் பண்ணோம். பட் வந்து அதுவும் தனி ஷேப், டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஹேர் வரைய போகிறேன் பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரிப்ஸு ஈஸியாக தெரியும் பார்க்கும்போது, அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சா போதும். இந்த ஹேர் தான் நம்ம வரைஞ்சி வச்ச ஹேர். சும்மா அது வந்து 50% குறைச்சிங்க. அப்போ தான் ஹேரோட ஒர்க்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காக தான், தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சாரி, படத்தை லேயரில் போடணும். நான் படத்து மேலே போட்டேன். இந்த எம்டி லேயர் தான் போடணும். உங்களுக்கு எந்த ஷேப் வருது ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்க. உங்களுக்கு கை வாட்டம் எப்படி எடுத்தா இப்படி கூட போடலாம். சரிங்களா? எப்படி போட ஒரு ஷேப் தான். அது எப்படி போட நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போடலாம். அது ஷேப் வர வரைக்கும் இந்த கார்னர் அது ஷேப் வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். எது செட்டாக கட்டு செட் எடுத்துக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்பனை, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்பனையும் இருக்கணும். இந்த இப்போ போட ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் ஒர்க் முடிஞ்சு. இப்போ கரெக்டாக என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது கேப்பில் ஃபுல் பண்ணிக்கணும். சும்மா லைட்டாக ப்ரெஷ்ஷோட சைஸ் சிந்தாக்கிட்டு சும்மா மாதிரி அதே ப்ரெஷ் தான், நான் எதுவும் மாற்றலையே, சேம் ப்ரெஷ். சைஸ் கம்மி பண்ணி சும்மா லூஸ் ஹேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் லூஸ் ஹேர் இப்படி தான். சும்மா லைட்டாக அது மேலே அது போட்டிங்கன்னா ஒரு டச்சு வந்து ஃபீல் வரும் உங்களுக்கு, ஹேர் ஃபீல், ஹேரோட ஃபீல். சும்மா லூஸ் ஹேர் இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இப்போ மேலே இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்த கட்டமாக வந்து ஐயோ ஃபோட்டோ மேலே போட்டுக்கிற மொத்தம் சிக் சார் ஃபுல்லாக ஃபோட்டோ மேலே போட்டேன். மறுபடியும் போடுறேன். இப்போது இந்த ஃபோட்டோ மேலே இன்னொரு எம்டி லேயர் போடுறேன். அதாவது மேலே இந்த ஹேர் ஒர்க்கு கீழே எம்டி லேயர் போட்டு இப்போ பிளாக் கலர் ஹேர், பிளாக் கலர் மாற்றி அதே விஷயத்தை அப்படி பிளாக் சும்மா லைட்டாக. அப்போ தான் அது உங்களுக்கு நேச்சுரல் தெரியும் முடி. அந்த பிளாக் போட பொறுத்தா உங்களுக்கு ஃப்ரீயாகும். சும்மா லைட்டாக அதாவது என்னப்பா லைனில் இருக்கீங்களா இல்லையா? லைனில் இருக்கியான்னு கேட்டேன். அவ்வளோதான். அடுத்தது அதே பிளாக் ஹேர் வச்சு இந்த ஐப்ரோ இப்போ என்ன பண்ணுங்க, 3 டாட் ப்ரஷ் எடுத்துங்க. இல்லை இந்த ப்ரஷ் 3 டாட் இல்லை 10 டாட் இது இதான் ஒன்று எடுத்துங்க. ஜஸ்ட் எடுத்துது. இப்போ அதே விஷயத்தை இங்கே சும்மா லைட்டாக இப்போ என்ன பண்ணோம், கீழே இருக்கிற ப்ளூ கலர் மேலே ஏற்றிட்டு சும்மா லைட்டாக ஹைலைட் பண்ண மாதிரி. ஏன்னா வெறும் பிளாக்காக தான் பார்க்குறது நல்லா இருக்குது. பெயிண்டிங் பண்ணி எப்படி கேட்டேன் இப்படி தான் இப்போ வைக்காவும். அதே ஒர்க்கு பிளாக் கலரில் இப்போ லைட்டாக அப்போ லைட்டாக ப்ளூ மேலே ப்ளூ கலர் முடிக்கிறது, ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணுவாங்க ஹேர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸை அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க. பிளாக் கலர் ஃபஸ்ட்டு பிளாக்கு
சும்மா லைட்டாக 3 டாட்லேயும் போகலாம், இந்த 10 டாட் ப்ளஸும் போகலாம். இதில் வந்து அருண் மிஸ் மாதிரி இருக்குது லைட்டாக, அதனால தான் இதை 10 டாட் போட்டால், மிஸ் அதிகமாக தான் 3 டாட். அந்த மீசில் உதட்டு மேலே விழுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே அடுத்தது கீழே எப்பவுமே பண்ண மாதிரி இது கொஞ்சம் நான் இது லைட்டாக இப்போ பிளாக் கலரில் தாடி மிஸ்லாம் போட்டுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணுறது அது ப்ளூ கலர் கீழே பார்க்குறீங்களாப்பா? சும்மா இதெல்லாம் கொஞ்சம் தான் நம்ம மெயின் எடுப்போம் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளூ கலரில் சும்மா லைட்டாக சென்ட்ரா அவ்வளோதான். லைட்டாக ஏன்னா மிஸ் எல்லாம் ப்ளூ கலரில் போடக்கூடாது. அது ஹைலைட் பண்ணால் தெரியும். மிஸ் ஹைலைட் பண்ண லைட்டாக சும்மா சென்ட்ரா அவ்வளோதான், வேறு ஒன்று. இங்கே அதே தான், சும்மா லைட்டாக கட்டணும். அவ்வளோதான், தாடிக்கான ஒர்க் முடிஞ்சிச்சு. இங்கே கீழே முடிஞ்சிச்சு, மேலே மட்டும் தான் பண்ணணும். இப்போ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும், அதாவது இந்த ஹேர் ஒர்க் பண்ண ஏரியா மட்டும் செலக்ஷன் பண்ணணும். செலக்ஷன் பண்ணி ஃபெதர் வந்து ஒரு 30 ஊற்றுரும். இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட். அதாவது என்ன டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த முடி மட்டும் தான், புரியுதுங்களா? டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ஏன் டூப்ளிகேட் பாருங்கள், இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த முடி டூப்ளிகேட் பண்ண அந்த இடத்துல போய் கண்ட்ரோல் யூ கொடுத்து
ஃபஸ்ட்டு இது பிளாக் வைக்கலாம், ஆனால் பிளாக் வச்சா பார்க்கறதுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கிறது பிளாக்கு 0 வைக்கிறேன். ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன் பிளாக் ஆகுறேன். எக்ஸாம்பிள் வச்சு காட்டுவாங்க. சேச்சுரேஷன் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிளாக் போகணும். பேக் போகும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஆகுது அது போதும். இதெல்லாம் ஓவர் பிளாக் அது தேவையில்லை, நமக்கு லைட்டாக அவ்வளோதான் போதும். அது ஃபோட்டோக்கு தேவையானது. அதுக்கு மேலே போனால் ஓவராக பிளாக் இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், பிஃபோர் பாருங்கள், பிஃபோர் இப்போ பாருங்கள், தெரியுங்களா? ஃபேஸு ஹேரு பிளாக்காக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஹைலைட், இந்த ஹேரை ஒரு எம்டி லேயர் போட்டேன். இந்த ஹேர், அதாவது இந்த ஹேர் பண்ணுங்க, இது செலக்ஷன் பண்ணுறேன். கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு கிளிக் இந்த இடத்துல அடிங்க, செலக்ஷன் ஆகும். செலக்ஷன் ஆன பிறகு ப்ரஷ் டூல், அதாவது இங்கே பாருங்க, இந்த இடத்துல ப்ரஷ் இருக்கும். இதில் ஒரு ப்ரஷ் எடுத்துங்க, நார்மல் ப்ரஷ் தான், நார்மல் சாஃப்ட் ப்ரஷ் தான். எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணதான் உங்கள் கலர். நான் எப்பவுமே கொடுக்குற மாதிரி கலர்ஸ் இருக்கேன். இந்த பக்கம் சும்மா ரைட்டாக அப்படி கொடுத்துருங்க. இந்த லைட்டாக அந்த ஸ்டாண்டர்ட் கலர் கொடுத்துருவேன். அடுத்து பிங்க் கலர், இந்த பக்கம் லைட்டாக பிங்க் கொடுத்துட்டேன். அந்த பிங்க்கு மேலே டார்க்னால ரெட்டு தான், சும்மா ரெட்டு கொடுத்துறேன். அது ரெட்டு மேலே ஒயிட்டு ஓட்டு வந்துடுறேன். அடுத்து க்ரீன், சும்மா அது மேலே க்ரீன் மேலே வீட்டாக லைட் கலர்லாம் எல்லோ தான், சும்மா லைட்டாக. இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான்ண்ணா, உங்களோட விருப்பம். எது எப்படி ஹைலைட் ஆகணும் பார்க்குறதுக்கு லுக்காக தெரியும். முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் டி. இப்போ எடுத்துட்டேன். ஹேர் கலர் சிம்பிளான விஷயம் தான், ஹேர் கொடுத்தோம், முடிஞ்சிச்சு. இங்கே கலர் ஒர்க்கு, இந்த ஒர்க் ஃபஸ்ட்டு இது கலருக்கு எழுது ஒர்க் பாருங்கள். இந்த ஒர்க் அது ப்ளூ லைட்டாக ஃபஸ்ட்டு குறைங்க. ஏன்னா முகத்தோட இப்போ ஹேர் தான் பளிச்சுருக்குது பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக. அதை குறைக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லைங்க பாருங்க. அதை சும்மா அதில் போய் ஃபில்லில் லைட்டாக குறைங்க, லைட்டாக அது ஓகே முடிஞ்சிச்சு. போதும், பார்த்தா தெரியும். ஓவராக இங்கே பிஃபோர் பேர் தெரியுதா, ஓவராக அது முடியே. இப்போ வந்து அந்த முடிக்கிற கான்செப்ட் தெரியுமா இருக்கும் ரைட்டாக, அவ்வளோதான். அடுத்து இந்த கலர் கொடுத்துருவேன், அதை போய் ஃபில்ல லைட்டாக முடிஞ்சு. இதுக்கு மேலே போனால் ஓவராக இருக்கும், பார்க்குறது ஒரு மாதிரி கொளுத்துற மாதிரி இருக்கும். இது லைட்டாக இருக்கும். அப்போ ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி உட்காரும் கலர். இதில் கூட பாருங்க, இதில் கூட பிளாக் அதிகமாக இருந்தால் இங்கே வருஷம் ஃபுல் இங்கே பாருங்க, சுத்தமாக இருக்க தெரிஞ்ச ஃபேஸு. பிளாக் இருந்தால் தான் அந்த ஹேர் பளிச்சுன்னு தெரியும், அதுக்காக அந்த பிளாக். இந்த கலர் லைட்டாக இருக்குன்னா இன்னும் தேவைன்னா லைட்டு வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். முடிஞ்சிச்சு மேக்ஸிமம். இப்போ அப்படியே கண்ட்ரோல் ஜி எல்லாத்தையும் ஒன்றா இருக்கிறேன். கண்ட்ரோல் ஜி குரூப் ஆகிட்டேன். அந்த குரூப்பை ஜே டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். அந்த ஜேவை சிங்கிள் லேயர் ஆகிக்கிறேன். அதாவது பிஃபோர் ஆஃப்டர் காரணம், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ முடிச்சு, அதாவது இந்த படத்தை இப்படி முடிச்சுக்கணும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும், நம்ம என்ன தேவையோ இப்போ பேக்ரவுண்ட் போகணும். ஒரு எம்டி லேயர் போடுறேன், ஒரு ஸ்ட்ரோக் பார் ஃபினிஷிங்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ கண்ட்ரோல் ஈ கொடுத்து ரெட்டாக ஒயிட்டாக மாற்றிக்கிறேன், அப்போ தான் நல்லா இருக்கும் ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு, உங்களுக்கு 1250 பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்கும் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கலரை பார்த்து போடுங்க. எனக்கு என்ன கலர் தோணுது, பேக்ரவுண்ட் போட்டேன். இது என்னன்னு தெரியல இந்த இடத்துல. இந்த பேக்ரவுண்ட் கலர் போட்டேன். பேக்ரவுண்ட் சும்மா பார்க்குறதுக்கு ஒரு அந்த அளவுக்கு இல்லை. இந்த க்ரீன் கலர் போட்டேன். இந்த கலரு இந்த பேக்ரவுண்ட் நான் என்ன பார்த்தோன்னா ஃபில்டரில் போய் பிளரில் கேங்கஸ் பிளர் இருக்குது, இதில் போனீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. ஆமாம், ஒரு ஷைனிங் பார்த்துட்டு இப்போ கடை கொடுத்த பாருங்க. அந்த பேக்ரவுண்டை மறுபடியும் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் யூ கொடுத்தா சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா கலர் இங்கே பாருங்க, லைட்டாக பூஸ்ட் பண்ணால் ஏற்றிக்கலாம், குறைக்கலாம், குறைச்சிக்கலாம், டல்லாக லைட்டாக வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். அது நம்ம ஏற்ற மாதிரி
இது போதுமான தான், பட் லைட்டாக. நெக்ஸ்ட் மேலே பாருங்க ஹியூஜை நீ கலர் மாற்றலாம், அந்த க்ரீன் கலரே மாறி நமக்கு எந்த கலர் பிடிக்குமோ அது. இப்போ மேலே இருக்கிறது கீழே கலர் எல்லாம் ஒன்றா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கணும். இது மட்டும் இல்லை, நிறைய கலர் இருக்குது. எது செட் ஆகுதோ வச்சுக்கலாம். அதில் உங்களை விருப்பமாக கூட சொல்லுங்கள். இந்த பக்கம் எது செட் ஆகுது, அந்த க்ரீன் அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஓகே, இது ஏன்னா இந்த ஸ்கின் கலர் இது கரெக்டாக இருக்குது, மேலே இது கலர் இது செட் ஆகாமல் இருக்குது. இது ஓகே ஒருத்தர், அவ்வளோதான். இப்போ இந்த கலரை பேக்ரவுண்டை ஃபுல்லாக பார்த்தோன்னே பேக்ரவுண்ட் கண்ணில் தெரியுது. அப்போ கண்ட்ரோல் வந்து சேச்சுரேஷன் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் லைட்டாக குறையும். குறைச்சி லைட்டாக பிளாக்னா கொஞ்சம் டார்க் இருக்கும், பேக்ரவுண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்போ தான் படம் வெளில பறிச்சுருந்துருக்கு. ஓகே, அவ்வளோதான். அதாவது பிஃபோர் ஆஃப்டர் அவர் படத்தை அவ்வளோ தான் இருக்காது. நம்ம அந்த ஒர்க்கை டிஜிட்டலாக மாற்றிடுவோம். ஃபைனலாக வந்து இப்போ இது ஃபைல் சைஸ் வந்து நம்ம 200 வச்சோம். இப்போ வந்து நீங்கள் 400 கூட வைக்கலாம். 350, 400 உங்கள் விருப்பம் போட்டுன்னா 4 வச்சுன்னா உங்களுக்கு ஃபைல் பெருசாக இருப்பாங்க, உடையாது.